நம்ம கௌதமும், இலக்கியாவும் இருந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புது கம்பெனியா ஸ்டார்ட் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளுமே செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஜானகியோட பேர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிய ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லி, நம்ம இலக்கியாவும் வந்துட்டு ஜானகி கிட்டயும், கார்த்திக் சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் இந்த அஞ்சலிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தாலுமே கூட, இது ஏதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியே ஆகணும். அவங்க கம்பெனிய ஸ்டார்ட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வந்து ஸ்கெட்ச் போடுறாங்க. ஆனா, கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பக்காவா பிளான் பண்ணி, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவோட பேர்ல அந்த ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஏன்னா, ஜானகியோட பேர்ல அப்டின்னா, அது மாரி வந்து கிடைக்கல அப்டின்னா, கண்டிப்பா இப்டி தான் பண்ணியாகணும். அது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ இலக்கியாவும் அதாவது கௌதமும், இலக்கியாவும் கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்டின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த அஞ்சலிக்கு பயங்கரமா சவால் விட்டுட்டு இருக்காங்க. "நீ மட்டும் இதில ஏதாச்சும் ஒரு தில்லுமுல்லு பண்ணிட்டு இருந்த, இல்ல மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திகையும், கௌதமியும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் திட்டம் போட்டிருந்த அப்படின்னா, உன்ன என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. உன் கர்ப்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய பொய்ய எதுக்காக வந்து சொல்லிட்டு திரிஞ்சுட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம பத்மினி டாக்டர் இருந்துட்டு என்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டாங்க. அதாவது நீ கர்ப்பமா இல்ல அப்படிங்கிறதையும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே புட்டு புட்டு வச்சுட்டாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன நான் சும்மா விட போறது கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு அஞ்சலிய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழி பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்ததா கௌதம். கௌதம்க்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியா அதாவது அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்றதுல, இந்த மாரி விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட வந்து புடிக்கவே இல்ல. இலக்கியா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா, இலக்கியா இருந்துட்டு அப்படியே இருக்கிறதுனால சைலன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுர்றாங்க. ஏன்னா, இலக்கியா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது அன்னைக்கு நைட்டு வந்ததுக்கு அப்புறமா, இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதாவது இந்த மாரி தான் வந்து அந்த பேர்ல வந்து கிடைக்கல அப்படின்ற மாரி. அதாவது ஜானகி, அதுக்கப்புறம் பில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா? அந்த ஒரு பேர்ல கிடைக்கல இலக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவுக்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. "என்ன சொல்றீங்க கௌதம்? என்னாச்சு? அந்த பேர்ல வேற யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நமக்கு எதிரி யார் இருக்கா? எஸ்எஸ்கே தான். எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பேர்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, அந்த பேர வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் என்ன பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, நான் விட்டுருவேனா இலக்கியா? உனக்கு தேவ என் அம்மாவோட பேர்ல, அதாவது ஜானுவோட பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிய தொடங்கணும். அப்படி தானே? அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அந்த ஒரு பேர வந்து பார்த்தீங்கன்னா காட்ட ஆரம்பிச்சுறாங்க. அதுவும் நான் அத வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீகிரியேட்டும் பண்ணிட்டேன். அப்படின்ற மாரி வந்து சொல்லிடுறாங்க. அதாவது அந்த கம்பெனியோட பேர. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜானகி என்டர்பிரைசஸ் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வச்சிருக்காங்க. இத கேட்டதும் இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். அந்த எஸ்எஸ்கேவால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது இலக்கியா. நாளைக்கே நம்ம கம்பெனிய தொடங்குறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனிய வந்து ஸ்டார்ட் பண்ணவும் போறாங்க. இந்த எஸ்எஸ்கேவுக்கும், அஞ்சலிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா போய் முடிய போகுது. ஏன்னா, கௌதம் கம்பெனிய தொடங்கிட்டாருன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க யாராலும் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட வளர்ச்சிய தடுக்கவே முடியாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன நேம்ல கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க? இந்த ஒரு நேம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து ஆட்டைய போட்டுருவானா? அப்படின்றத கமெண்ட் பண்றேங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.